ஒரு ஊரில் செல்வி என்ற ஒரு பெண் வசித்து வந்தார். அவருக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். அவருடைய கணவர் வணிகத்திற்காக வெளியூர் சென்றிருந்தார். பல நாட்களுக்கு பிறகு அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில், நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள், நாம் வளமாக வாழலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதனால் தம் குழந்தைகளுடன் புறப்பட்டு அடர்ந்த காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது புலி உருமும் சத்தம் கேட்டது. ஐயோ, என்ன செய்வேன்? நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்டேனே. இங்குள்ள புலி பலரை அடித்துக் கொன்றதாவது கேள்விப்பட்டுள்ளேனே என்று பயந்து கொண்டே அருகில் இருந்த மரத்தின் பின்னால் தன் குழந்தைகளுடன் ஒளிந்து கொண்டாள். சிறிது தூரத்தில் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்ததும் அதனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்திக்கத் தொடங்கினாள். நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது. 2 குழந்தைகளின் கைகளிலும் அழுத்தி கிள்ளினாள். இருவரும் காடை அலறும்படி அழத் தொடங்கினார்கள். அழாதீர்கள், நான் என்ன செய்தேன்? இப்படி நீங்கள் அடம்பிடிப்பது சிறிதும் நல்லதல்ல. நேற்றுதான் நீங்கள் உண்பதற்கு ஆடுக்கு ஒரு புலியை சமைத்துக் கொடுத்தேன். இன்றும் அதே போல ஆடுக்கு ஒரு புலி வேண்டும் என்கிறீர்களே. இந்த காட்டில் புலியை நான் எங்கு தேடுதேன்? எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஒரு புலியை தருகிறேன். அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள். இதை கேட்ட புலி நடுநடுங்கியது. நல்ல வேளை அருகில் செல்லாமல் இருந்தேன். இந்நேரம் நம்மை பிடித்து கொன்றிருப்பாள். இனி இங்கே இருப்பது நல்லதல்ல, எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்தது அது. ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. தன் திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி செல்வி மகிழ்ந்தாள். தன் குழந்தைகளை அணைத்துக் கொண்டு தன் கணவனின் இருப்பிடத்திற்கு பயணத்தை தொடங்கினாள்.